16, 13, 15. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 15ஆம் வசனம். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த 2 வசனங்களிலும் நம்முடைய அருமை ரட்சகர் ஜனங்கள் தம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இன்னொன்று சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். ஜனங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது பரஜாதி ஜனங்களை பற்றி அல்ல. நம்முடைய ஆண்டவர் யூத ஜனங்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்தார். அந்த ஜனங்கள் மனுஷகுமாரனாகி என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீசர்கள் சொன்ன பதில், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள், அவரை பற்றி அறிய வேண்டிய நிலைமையில் அறியவில்லை என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் சீசரிடத்தில் ஆண்டவர் கேட்டதற்கு சீசர்களுடைய பிரதிநிதியாக பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் அறிக்கையிட்டார். நம்முடைய இரட்சகர் அந்த அறிக்கை சரி என்று அதை ஏற்றுக்கொண்டு, இது உன்னுடைய பக்தியினாலே உனக்கு இருக்கிற ஞானத்தினாலே இதை அறிந்து கொண்டா என்று ஆண்டவர் சொல்லாதபடி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே அதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னதாக வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் தான் உலகத்திலேயே பெரிய மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு இணையாக உலகத்தில் எந்த மார்க்கமும் வந்ததில்லை, இனி வரப்போறதும் இல்லை. வளர்கிற எல்லாரும் அருமை ரட்சகர் இயேசுவை பற்றினா சரியான அறிக்கை சொல்லுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் ரட்சகர் இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளுகிறாரே விசுவாச மக்கள், அவர்கள் எந்த சபையில இருந்தாலும் அவரை பற்றின சரியான அறிக்கை சொல்லுவார்கள். அப்படி அறிக்கை அவர்கள் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு வெளிப்பாடு தந்திருக்கிறார் அவர்களுக்கு. அந்த வெளிப்பாடு தான் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். விசுவாசிகளான தேவ ஜனங்களே, அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிகிறது என்ன பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு? என்ன பெரிய பாக்கியம்! அதோடு வாசிக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்முடைய இரட்சகர் இந்த நல்ல அறிக்கை சொன்ன பேதுருவையும் அவனோடு கூட சேர்ந்த சீசர்களையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இரட்சகர் இயேசுவை பற்றின சரியான அறிக்கை சொன்ன அந்த மக்களுக்கு ஆண்டவர் அவர்கள் செயல்படும்படி மிக பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அவர்கள் 4000 வருஷ அனுபவம் உள்ள சாத்தானை இன்றைக்கு நாம் சொன்னால் 6000 வருஷம் அனுபவம் உள்ள சாத்தானை ஜபத்தினாலே கட்டி விடலாம். இன்னொன்று, மனிதர்களை சாத்தானவன் கட்டி வைத்திருக்கிறான்
ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை சாத்தான் 18 வருடமாய் கட்டி வைத்திருக்கிறானே என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்கள். அப்படி கட்டப்பட்டவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த வசனங்களை கூட்டி நான் இந்த இரவில் பேச போற தலைப்பு என்னவென்றால், நமது சொல்லும் நமது செயலும். அதுதான் இந்த இரவில பேச போகிறேன். நான் பெரும்பாலும் பேச போறது நம்முடைய மார்க்கத்தில் அல்லாதவர்களுக்கு அல்ல, கொஞ்சம் பேசுவேன் அவங்களுக்கும். அதே சமயத்துல பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு நான் பேசத்தான் போகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தின்படி. அதைவிட முக்கியமாக விசுவாசிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தேவனுடைய மக்கள், அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்குத்தான் இன்றைக்கு நான் விசேஷ செய்தி கொடுக்கும்படி கர்த்தரால் ஏவப்பட்டிருக்கிறேன். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த காலத்தை நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை படிக்கையில ஜனங்கள் மத்தியில நின்று பிரசங்கித்தார், ஆலயங்களில் நின்று பிரசங்கித்தார், வீதிகளில் நின்று பிரசங்கித்தார் என்பதெல்லாம் உண்மைதான். ஜனங்களுக்கு உபதேசம் அவசியம். உபதேசத்தினால்தான் ஜனங்கள் மாற்றமடைவார்கள் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனால் நீங்கள் சுவிசேஷத்தை கருத்தாய் படிக்கையில இரட்சகர் இயேசு அவருடைய சீசரிடத்தில்தான் அதிகமான நேரங்களை செலவிட்டார். அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், இந்த சீசர்கள் தான் உலகத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்ல போகிறார்கள். இவர்கள் தான் உலகம் முழுவதும் திருச்சபைகளை கட்டப் போகிறார்கள். இவர்கள் தன்னை பற்றி சரியான அறிக்கை சொல்ல வேண்டும். இன்னொன்று, அவருடைய செயல் சரியா இருக்க வேண்டும் என்று கருதி சொல்லுகிறபடி அவர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் யோசித்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவதூதனுடைய அதிகாரி, மனுக்குலத்தை முழுவதும் உண்டாக்கின இரட்சகன், அவர் அதிகமான நேரங்கள் சீசரிடத்தில் செலவிட்டு அவர்களுக்கு உபதேசித்தார். என்னுடைய வாழ்க்கையில 37 வருஷம் ஊழிய அனுபவத்துல எனக்கு அதிகமான பாரம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மக்கள் மத்தியில ஒரு உயிர் மீட்சி உண்டாக்க வேண்டும். அது என்னுடைய இதயத்துல பல வருடங்களா இருக்கிற ஒன்று. இந்த ஆண்டில ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு அதிகமான பாரம் அந்த விஷயத்தை குறித்து தந்திருக்கிறார். தேவன் எழுப்புதலை உண்டாக்குவாரா? முடியுமா? முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். அது எப்பொழுது நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உயிரோடு இருந்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கி ஆக வேண்டும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு பேச போற இந்த செய்தி என்று சொல்லுகிறது, இது கடைசி கால செய்தி. கடைசி கால செய்தி. இன்னொன்று, நீங்கள் கேட்க போற இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான செய்தி. இது யாரோ ஒரு சபையார் பேசுறான்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப தவறு. நான் ஏதோ ஒரு கொள்கையை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அதுவும் கூட தவறு. அதெல்லாம் பேசுறவங்க இருக்குதான் செய்யறாங்க. என்னுடைய பாரம் இப்பொழுது அதல்ல. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. இன்னொன்று, கிறிஸ்தவ விசுவாச மக்கள் பரலோகத்தில் போய் பரலோகத்தில் அனுபவிப்போம் என்பது உண்மைதான். ஆனால் பரலோகத்தை பூலோகத்திலே அனுபவிக்கும்படியான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு இரவில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னொன்று, நாம் மரித்த பிற்பாடு அருமை இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துல கோடி 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 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட ஆதாம் முதல் கிறிஸ்துவின் 2வது பரியந்தம் உள்ள எல்லா தேவ ஜனங்களோடு சேர்ந்து நாம் பரலோகத்தில் என்னைக்குமா இருக்க போகிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தில் போய் அந்த ராஜ்யத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த ராஜ்யம் எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தோஷகரமா இருக்க வேண்டும் என்றால், இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ண போகிற காரியம் மகா முக்கியமான காரியம். மகா முக்கியமான காரியம். கேட்க போற பிரசங்கத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால்
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும். உங்களுடைய திருச்சபையில உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும். அதோடு உங்களை கொண்டு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும். அதாவது மனுஷனுடைய பார்வையில சில பிரசங்கங்கள் என்று சொல்லுகிறது சாதாரணமாக நினைக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால மற்றவருடைய பார்வையில பைத்தியமாய் தோன்றுகிறது. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று படிக்கிறோம். பிரசங்கம் பைத்தியம். ஆனால் இன்றைக்கு மதங்களுக்கு பஞ்சமா, மார்க்கத்துக்கு பஞ்சமா, கடவுளுக்கு பஞ்சமா? ஆனால் இந்த பிரசங்கத்தினால விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார், அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிறார், நோய்களை குணமாக்குகிறார். அருமையானவர்களே, பவுல் ஒரு இடத்துல சொல்றார், மாபெரும் அப்போஸ்தலன், இடத்திலிருந்து வருகிற வசன அற்பமும் சரீர தோற்றம் பலவீனம் உள்ளது என்று சொல்றீங்க. உண்மைதான். நான் சரீர தோற்றத்துல பலவீனம் உள்ளவன் தான். நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணும் போது மனுஷ ஞானத்தையும் சேர்த்து நான் பிரசங்கம் பண்றதில்லை. அது உங்களுடைய பார்வையில அற்பமாகவே தோன்றலாம். ஆனால் அந்த வசனம் அது மனுஷ வசனமாய் நீங்கள் கேட்காமல் தேவ வசனமாய் கேட்டபடினால அது உங்களுக்குள்ள பலன் செய்கிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இரவில் நம்முடைய சொல்லும் செயலும், நாம் என்ன சொல்லுகிறோம், சொன்னால் நம்முடைய செயல் என்ன? சொல்லொன்றும் செயலொன்றும் இருந்தால் சொல்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது, சொல்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. அருவரட்சகர் இயேசு சொன்னார், மனுஷர் பேசுகிற வீண் வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பினால கணக்கு சொல்ல வேண்டும், கணக்கு சொல்ல வேண்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய், உன் வார்த்தைகள் தேவ சமூகத்தில் சுருக்கமாய் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் மற்ற எந்த மார்க்கத்திலும் இல்லாத அளவுக்கு பிரசங்கங்கள் இரவு பகலாக பிரசங்கம் பண்ணப்பட்டும், அருமையானவர்களே, இந்த பிரசங்கங்கள் எடுபடாமல் போனதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மார்க்கத்துக்கு புறம்பேயும் பிரசங்கங்கள் எடுபடாமல் போனதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டால், சொல்லுகிறபடி செய்கிற ஆட்கள் நம்முடைய மார்க்கத்தில் மிக குறைவு. அது ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும், சபையை கண்காணிக்கிற மூப்பருடைய வாழ்க்கையிலும், சபையில் அங்கத்தினராய் சேர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள், மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், திருவிருந்தில் கலந்து கொள்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். அந்த மக்கள் சொல்லுகிறபடி செய்கிறதில்லை, சொல்லுகிறபடி செய்கிறதில்லை அநேக மக்களுடைய வாழ்க்கையில. ஆனால் இந்த இரவில் இதுவரைக்கும் நீங்க அப்படி சொல்லி செய்யாம இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர்களை மன்னிப்பாராக. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொன்னால் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் என்ன? சொல்லுகிறபடி செய்ய முடியும், சொல்லுகிறபடி செய்ய முடியும். பாருங்கள், பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்ன போது, நீ பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கணும், நீ பூலோகத்தில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கணும், சீர்களுக்கும் ஆண்டவர் சேர்த்து சொல்லுகிறார். சொன்ன அவர்கள், பரலோகத்தின் பிதா எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தந்திருந்தா நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அந்த காரியத்தை செயல்படுத்துவோம், எங்கள் அருமை ரட்சகரை பெற்று பிரசங்கம் பண்ணுவோம், கட்ட வேண்டிய காரியங்கள் கட்டுவோம், அவிழ்க்க வேண்டிய காரியங்களை அவிழ்ப்போம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த சீசர்கள் மாத்திரம் சொன்னபடி செய்யாமல் போயிருந்தார், இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் கிறிஸ்தவங்க இருந்திருப்போமா? எந்த காலத்தில் நம்முடைய இந்தியா என்று சொல்லுகிறது இந்து நாடு என்று அறியப்பட்டது. பைபிள கூட இந்தியா டு எத்தியோப்பியா என்று எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தமிழ மொழிபெயர்த்தவர்கள் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள். இன்றைக்கு நாம் பரலோக வாசிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும். முதல் குறிப்பு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், அதோட முடிங்க.
அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த 2 வசனத்தோடு நிறுத்துங்க. நாம் தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். 2வது அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ மக்களுக்கு தேவன் அவரை நம்பும் போது ஒரு விசேஷ விதமான வெளிப்பாடு தருகிறார். அது என்னவென்றால், நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன், இன்னொன்று அவருடனே கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு தருகிறார். இது என்ன பெரிய பாக்கியம்! அந்த சராசரங்களை படைத்த தேவனிடத்துல வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் வானத்தையும் பூமி நிரப்புகிறவர் அல்லவா என்று சொன்ன அருமையாய் தேவனை, சொருபியாக இந்த உலகத்தில் வந்து தேவகுமாரனை நாம் நேசிக்கும்படி, அவரோட ஐக்கியப்படும்படி நமக்கு தேவன் தருணம் தந்திருக்கிறார். இது நல்ல அறிக்கை. நான் தேவனை நேசிக்கிறேன், அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் அந்த 2 வசனம் வாசிக்கும் போது, தேவனை நேசிக்கிற நாம் சகோதரனை பாய்க்கிறோம், அப்புறம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அவருடைய மக்களோடு நம்முடைய ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்கிறதில்லை. சொல்லன்னா செயலன்னா, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீங்கள் உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், அவரை நம்புகிற அவருடைய மக்களிடத்தில் நீங்கள் எப்படி அன்பு கூறாமல் இருக்க முடியும்? நீங்கள் பரலோகத்தின் தேவனிடத்தில் உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை காண்பிக்காமல் இருக்கிறது எப்படி? அருமையானவர்களே, நாம் ஏன் தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம், அன்பு கூற வேண்டும்? நாம் ஏன் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும்? இது இன்றைக்கு சுவிசேஷத்தை நம்பாதவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. ஐயா, நீங்க பிரச்சாரம் பண்றீங்களே, இந்த தேவனிடத்துல நான் ஏன் அன்பு கூறணும், இந்த தேவனோடு கூட நான் ஏன் ஐக்கியப்பட வேண்டும் அப்படி கேக்குறீங்களா? மரணத்துக்கு பின்னால இதே தேவனிடத்துல நீங்க போக போறீங்க. கலரையோடு உங்களுடைய வாழ்க்கை முடியாது, உங்களுடைய சரீரத்துக்குள்ள முடிவுதான். உங்களுடைய உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனிடத்துல அந்த ஆவி போறது வேதத்தில் நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, அந்த தேவன் நம்மை நேசித்தார். பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில படிக்கும் போது, தேவன் வேதாகம் வெளிப்படுத்துகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பில ஒரு விதமான குறைவில்லை. இன்றைக்கு மனுஷ வாழ்க்கையில மனுஷனுக்கு மிகப்பெரிய தேவை எது கேட்டால், அவனுக்கு அன்புதான் தேவை. தெய்வம் கொடுக்கிற அன்பு போல உலகத்துல வேறு யாரும் மனிதனுக்கு அன்பு செலுத்தி விட முடியாது. அப்படி செலுத்தினதாக பைபிள் சொல்லவில்லை, உலகமும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. தாயற்ற குழந்தைகளை அரசாங்கம் எடுத்து வளர்க்கிறாங்களாம். ஆனால் அந்த அரசாங்கம் தாயற்ற குழந்தைகளை வளர்க்கும் போது அதற்கு பெற்றதாய் வறுமை நிமித்தம் கொடுக்க முடியாத பல பொருள்களை சத்துணவெல்லாம் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் வளர்கிறது இல்லையா? அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றது, அரசாங்கத்தினர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு தாயன்பு தேவை, தாயன்பு தேவை. பெற்ற தாய் இல்லை என்றாலும் வேற தாயை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேணும், அப்பதான் அந்த பிள்ளைகள் வளர்ந்தான். இது போல கடவுள் உண்டாக்கின மனிதர்களான நமக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் நம்மளால இயங்க முடியாது. ஒரு வாலிபன் மறைச்சுப்பான, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா போச்சு, ஏன் இந்த வாலிபன் மறித்தான் தற்கொலை செய்து? பணக்கார குடும்பத்துல பிறந்தவன், நல்ல படிச்ச பையன், வசதிகள் எல்லாம் அவனுக்கு இருந்தது, ஆனாலும் அவன் மறித்து போனான். அவனுடைய சடலத்தை பரிசோதனை பண்ண போது அதுல ஒரு கடிதம் இருந்தது, நான் அன்பை எதிர்பார்த்தேன், அன்பு கிடைக்கல, அதனால நான் தற்கொலை செய்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு அன்பு தேவை. வேதாகம் வெளிப்படுத்துகிற இறைவன் தம்முடைய குமாரனை, அதாவது பாவ நிவாரண பலியாக அனுப்பினதுனால அன்பு என்னவென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கு அன்பு தேவை, அவர் அன்பு செலுத்தினார். அப்ப அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய
கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. கல்வாரி சிலுவையில அருமை ரட்சகர் தேவனுடைய குமாரன் மரிக்கும் போது அருமையானவர்களே, ஒருவன் இன்னொருவனுக்கு அதிகமாக கொடுத்த எண்ணத்தை கொடுத்துருவான். உயிரை தவிர வேற எதையும் அதிகமாக கொடுத்துட விட முடியாது. அருமை ரட்சகர் நம்மை அவ்வளவா நேசித்து கல்வாரி சிலுவையில தம்முடைய உயிரையே கொடுத்தார். அப்ப கிறிஸ்தவர்களான நீங்களும் நானும் பரலோகவாசிகளாய் மாறி பரலோகத்துல போய் என்றைக்குமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க எப்படி இயேசு நாமத்தில் அன்பு செலுத்த பாக்குறீங்க? சொல்லுங்க. உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அப்புறம் அவரோடு ஐக்கியப்பட்டவள் என்று சொல்லியும் என்று நாம் வேதத்துல படிக்கிறது இல்லையா? அது வாசிக்கும் போது பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் என்று 1 கொரிந்தியர் 1:9 சொல்லி, அண்ட சராசங்களை படைத்த தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு அழைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் பரலோகத்தில் இருந்து கொண்டார். அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதனால யோவான் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23 படிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்று 23 அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அருமையானவர்களே, கடவுள் மனிதனாய் வந்து நம் பாவம் போக சிலுவையில மரித்து நம்முடைய பாவத்தை என்றைக்குமாய் அகற்றி அந்த பரலோகத்தின் தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறதுக்காகத்தான் ரட்சகர் சிலுவையில மரித்தார். இவரோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஐக்கியப்படலைன்னா பரலோகத்துல போகும்போது நீங்க அவரிடத்துல போக போறதில்லை. அவரை விட்டு பிரிந்து நரகத்துல போய் காலாகாலங்களா வேதனைப்பட வேண்டும். அவர் தேவன் நம்மை நேசித்தார், நம்மோடு ஐக்கியப்பட விரும்பினார். கிறிஸ்தவ மக்களான நாம் விசுவாசத்தின் மூலமாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். அதோடு அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்றோம். நீங்கள் இந்த நிருபத்தை படித்து பார்த்தால், யோவான் எழுதின நிருபத்தை 2:9, 11, 3:15, 4:20, அப்புறம் 2:16 இந்த வசனங்களை படிக்கும் போது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில அவர் சொல்லுகிற அறிக்கை நல்லா தான் இருக்குது. நாங்க தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம், அவரோடு கூட நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி சொல்லுகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்லொன்று செயல் ஒன்று. அது என்ன செயல்? பகை பகை என்று பல வார்த்தைகள் இங்க வருது. அப்படி செய்கிறதுனால யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அப்படி பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், அவனுக்கு வெளிச்சம் தெரியாது. இன்னொன்று, தன்னுடைய சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல சபைகளுக்கு ஒன்று பஞ்சம் கிடையாது. இன்னும் நிறைய சபை உண்டாக்கி போடுவாங்க போல தெரியுது. பரலோகத்துல ஒரு சபையும் கிடையாது. இங்க உலகத்துல பேர் வச்சிருக்க ஒரு சபை பரலோகத்துல அறியப்பட்டது கிடையாது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஏன் இந்த பகை? ஒரு சபையான இன்னொரு சபையோட பேச மாட்டேங்கிறான். ஆண்டவரே இதைத்தான் கற்றுக் கொடுத்தாரா? சொல்லுங்க, விசுவாசின்னு சொல்றீங்களே. நீங்க ஆண்டவராக இயேசுவிடத்துல அன்பு கூர்ந்தால் அவருடைய பிள்ளைகளிடத்துல ஏன் உங்களால் அன்பு செலுத்த முடியவில்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது சொன்னால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்களோடு கூட ஏன் உங்களுக்கு ஐக்கியம் இருக்க முடியவில்லை? சொல்லுங்க, செயலுங்க. சொல்லுக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில செயல் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு முறை இது ஒரு கதை. நாய் பரலோகத்துக்கு போச்சான். நாய் போகாது, அது ஒரு கதை, அதை சொல்றேன். அப்போ அங்க தேவதூதன் சந்திச்சு, என்ன நாயே நீ வர்ற? அவங்க எல்லாம் பூமியில கச்சை கட்டிட்டு பசங்க பண்றாங்க. அது மண்டையில மூளை இருக்கிற களிமண் இருக்கான்னு தெரியல, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா நீயாவது வந்து பரவாயில்லவா, உடைய பரலோகத்துல எடுத்துக்கிறோம். ஏன்னா நீ கடவுள் உண்டாக்குற ஒரு உயிரினம் தான் வா. ஆனா ஒரு காரியம், நீ பூலோகத்துல போய் ஒன்னா போல 1000 கூட்டிட்டு வர வேணாம். நாய ஒரே ஒரு நாயை மாத்திரம் கூட்டிட்டு வந்துடும். நீ கூட்டிட்டு வந்தா நான் என்ன செய்திருவேன்? உடனே பரலோகத்துல விட்டுருவேன்னு சொன்னா, இது சாத்தியமா?
இந்த நாய் பரலோகத்துல இருந்து கீழே வந்து ஒரு நாயை கூப்பிடுது வைங்க, நாயே நான் பரலோகத்துக்கு போனேன், அந்த மாதிரி தூதன் சொன்னாரு, உன்னை போல ஒரு நாயை கூட்டிட்டு வா, அப்ப உன்னை நான் பரலோகத்தில் விட்டுருவேன், நீ கூட்டிட்டு வர நாயை கூட பரலோகத்தில் அனுப்பிறேன்னு சொல்றாருன்னு சொல்லி அந்த மேல இருந்து அந்த நாய் கீழே வந்து கூப்பிட்டா எந்த ஊர் நாய் வரும்? இந்த மாணிக்கா எஸ்டேட்ல என்சில இருக்கிற நாய் வருமா? வராது. ஒரு நாய் கூட வராது. நாயுடைய குணம் என்னவென்றால், ஒரு நாயை பார்த்த உடனே அடுத்த நாயை வாயை திறந்து பல்ல காமிக்குங்க. அந்த நாயுடைய பொல்லாத குணம். என்னுடைய கிறிஸ்தவ மார்க்கத்துல நான் சொல்றேன், அருமையான அருமை ரட்சகராய் இயேசு பரலோகத்திலிருந்து அன்பையே கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சபைகள் அன்பு இருக்குதா? சொல்லுங்க. ஐக்கியம் இருக்குதா? நம்முடைய கிறிஸ்தவ சபையில அன்பு இருக்குதா? ஐக்கியம் இருக்குதா? ஒரு சபையான அடுத்த சபையான கண்டா எப்படி இருக்குது? சொல்லுங்க. அருமை ரட்சகர் இயேசு இதற்கு உடனே இருக்க மாட்டார். சொல்லன்று செயலன்று இருக்கக்கூடாது. பாருங்கள், இவர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் அப்போஸ்தலர் சொல்ற காலத்துல ஆவியானவர் பலமாய் கிரியை செய்த காலம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லுகிறது, உங்களுடைய போதனையினால எருசலேமை நிரப்பி விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்திலேயே ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகள் பைபிள்ல வருது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் சபையில இடம், மற்ற எவனுக்கு சபையில இடம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் கூட வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள் யார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஒருத்தன் கூட பரலோகத்துக்கு போறது கிடையாது. அவன் எந்த சபையில் இருந்தாலும் சரி, விசுவாசிகளுடைய சபையிலே கூட போய் ஞானஸ்நானம் பெற்றால் சேர்ந்தா கூட அவன் போறது கிடையாது. ஏனென்றால் சீமோன் என்ற ஒருத்தன் மாயவந்தக்காரன் மன திரும்புறது போல நடிச்சு அப்போஸ்தல காலங்களில் ஞானஸ்நானம் சபைக்கு வந்தான். பேர் சொன்னாரு, நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் சொன்னாயே, நீ உன் பணம் நாசமா போட்டுன்னு சொன்னான். அவனை சபையிலிருந்து வெளியே தள்ளினாங்க. அவன் கொடிதான பிச்சனும் பாவ கட்டில ஆகப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்க யார பார்க்கிறீங்களோ, நீங்க என்ன செய்யணும்? அவங்களை சிநேகிங்க. சிநேகத்தின் மூலமா நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் பலமாகும், நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் விருத்தி அடையும். இரண்டாவது, யார் விசுவாசிகள் என்று நீங்க பார்க்கிறீங்களோ அவங்க எந்த சபையா இருந்துட்டு போட்டோம், அவங்க விசுவாசிகளா இருந்தால் அவங்களோட உங்களுடைய ஐக்கியத்தை காமிக்கிறீங்களா? அப்படியா? நீங்க என்ன செய்யுங்க? சாத்தான கட்டுங்க. சாத்தான் கட்டி இருக்கிற பாவிகளை விடுவீங்கன்னு சொன்னா அவங்க அந்த செய்யறாங்க. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறார். பாருங்கள், இரண்டாவது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். கிறிஸ்தவ மக்கள், விசுவாச மக்கள் இரண்டாவது என்ன சொல்றோம்? அவரை அறிந்திருக்கிறோம். யாரை? இயேசுநாதரை அறிந்திருக்கிறோம். இது என்ன பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்முடைய சொல் நல்ல சொல். அவரை அறிந்திருக்கிறோம். இந்த பொல்லாத விபசார சந்ததியில என் வார்த்தையை குறித்து நீங்க வெக்கப்பட வேண்டாம் சொல்றார். மாதக்கு சொல்லல நான் கிறிஸ்தவன், வைராக்கியமா சொல்லல நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. அப்போ அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது நல்ல காரியம். ஆனால் நம்முடைய சொல்ல என்ன, நம்முடைய செயல் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் யாரா இருக்கிறான்? பொய்யனா இருக்கிறான். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறதாக என்றைக்கு வாய் திறந்து சொல்ல பரலோகத்தின் பிதா உங்களுக்கு வெளிப்பாடு தருகிறாரோ அன்றைக்கு அருமை ரட்சகர் இயேசு கொடுத்த கட்டளையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லுகிறது, அது அருமையான. இன்னொரு வகையில நான் கேட்டால், நம்முடைய மிகப்பெரிய தேவை முதலாவது நமக்கு அன்பு வேண்டும். ஆண்டவர் நமக்கு அன்பை தந்தார், அவரோடு கூட நமக்கு ஐக்கியத்தை தந்தார். அந்த அன்பை பிறரிடத்துல காட்டுவோம், அந்த ஐக்கியத்தையும் பிறரிடத்துல காட்டுவோம். இரண்டாவது, நாம் அவரை அறிந்திருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது நல்லது. ஆனால் அதனால ஏற்பட்ட மாற்றம் என்ன? நம்முடைய சொல்லுக்கு ஏற்ற நிலைமையில் நம்முடைய செயல் காணப்படுகிறதா? சரி, நாம் ஏன் அருமை ரட்சகராகிய இயேசுவை அறிய வேண்டும்? ஏன் இவர் அறியலைன்னா என்ன? இயேசுனார அறிஞ்சுதான் ஆகணுமா? சொல்லுங்க.
ஆனால் கிறிஸ்தவ விசுவாச மக்கள் சொல்லுகிறோம், நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம், இயேசுவானவரை அறிய வேணுமா என்று கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் என்று ஆண்டவர் தன்னை மேய்ப்பராக சொல்லி அவரை விசுவாசிக்கிற மக்களை ஆடுகள் என்று சொல்லுகிறார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில வருகிற மக்கள் கூட, என் புருஷன் என்ன அறியலையே, என் மனைவி என்ன அறியலையே, பெற்ற தாயின் தோப்புடைய என்ன அறியலையே, பெற்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை அறியவில்லை என்று முறையிடுகிறார். ஆனால் அருமை இரட்சகராகிய இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். தாயின் கருப்பத்தினால் நீங்கள் உருவாகும் போது உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. அதிசய விரோதமாய் தேவன் உங்களை உருவாக்கினார். உங்களை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் அவரே. அவர் உங்களை வளர்த்து ஆதரித்தவர். அவர் தாங்க உங்களை பற்றி எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்தால் நீங்க என்ன செய்யணும்? அவரை அறிந்து கொள்ள வேணும். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, நான் என்னுடையவைகளாலும் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படி சொன்னா, இந்த மேய்ப்பனாகி இயேசுவை அறிவது ஒரு பெரிய பாக்கியங்க. இவர் நல்ல மேய்ப்பன், நமக்காக சிலுவையில் தான் உயிரை கொடுத்தவர். இவர் பெரிய மேய்ப்பன், நம்முடைய மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தோற்கடித்து கல்லறை மலப்படிக்கையாக்கி உயிர் தந்த பெரிய மேய்ப்பன். இன்னொன்று, இந்த உலகத்தில் செத்து போனவர்களாம் கல்லறையோடு முடிச்சு போனாங்க. இயேசுநாதர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பிரதான மேய்ப்பர். இந்த பிரதான மேய்ப்பரை என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடைய 37 ஆண்டு கால வாழ்க்கையில என் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதை குறித்து அருமையானவர்களே, சொல்ல முடியாத மகிழ்ச்சி எனக்கு உண்டு. இந்த உலகத்துல யாரை அறிந்தாலும் அறியாமல் போனாலும் அதனால ஒரு தீமை நமக்கு ஏற்படுவது கிடையாது. ஆனா இந்த உலகத்துல வந்தவரும் வாழ்ந்தவரும் கல்வாரி சிலுவையில நமக்காக உயிரை கொடுத்த தேவகுமாரன் இருக்காரு. இவரை அறிகிறதற்கு தாங்க இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவரை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்றார். நீங்க இயேசுநாதரை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். நீ உன் வாலிப உன் சிருஷ்டிகரன் என்று வேதம் சொல்லுங்க. இன்றைக்கு பாருங்க, வாலிபம் என்பது ஒரு கிளர்ச்சி பிராயம் என்பதை நான் மறக்கல. ஏன்னா நான் வாலிபத்தை தாண்டி வந்தேன். இந்த வாலிப பிராயத்துல அருமை ரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லுகிறது. நீ உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரன் என்ன? அருமை ரட்சகர் சிலுவை சுமந்த வயசு உங்களுக்கு தெரியுமா? ஏறக்குறைய 33 வயதில் அவர் சிலுவை சுமந்தார். அந்த வயது என்று சொல்லுகிற ஒரு யூதனுக்கு 40 வயசுலாம் யூதன் திருமணம் செய்கிற வயது. சொல்ல போன இயேசுநாதர் ஒரு இளம் ரத்தம் ஓடக்கூடிய சரீரத்தில் உள்ளவர். அந்த ரத்தத்தை தான் உங்களுடைய பாவத்திற்கு கல்வாரி சிலுவையில கொட்டினார். உங்களுடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் உங்களை விட்டு என்றைக்குமா அகற்றப்படும்படி, உங்களுடைய நோய் குணமாகும்படி, உங்களை ஆட்சி படைக்கிற பிசாசுடைய கிரீடத்தை விடுவிக்கும்படி ஆண்டவர் வாலிபராயத்தை சிலுவையில தம் உயிரையே கொடுத்தார். இந்த பிராயத்துல நீங்க ஆண்டவரத்துல வரவில்லை என்றால் நீங்க வராம இருந்துருவீங்களா? சொல்லுங்க. நீங்க இந்த பிராயத்துல ஆண்டவரத்துல வராமல் இருந்தா என்றைக்குமே வராமல் இருக்க முடியுமா? நம்ம என்ன வாசிக்கிறோம்? சின்ன தீர்க்கதரிசியின் புத்தகத்துல ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணீர் குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, அது போல மனுஷன் தாங்கி போடுவான். வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சத்தை அனுப்ப போகிறேன். அப்பொழுது இளைஞரும் சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் வரையில போய் காணாமல் சோர்ந்து போவார்கள். இப்போ பைபிள் இங்க வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பைபிள் இந்த வசனத்தை இப்பொழுது விளக்கம் செய்துக்குள்ள அருமையான தருணம், கேட்கக்கூடிய ஒரு பொன்னான தருணம். ஏசா என்ற ஒருத்தனை பற்றி பைபிள்ல படிக்கிறோம். நல்ல குடும்பத்துல பிறந்தவன், அப்பா விசுவாசி, அம்மா விசுவாசி, சகோதரன் விசுவாசி. நான் விசுவாசிக்க மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன். வர வேண்டாம், படிக்க வேண்டாம், வர வேண்டாம், படிக்க வேண்டாம். ஒரு நாள் அந்த பைபிள் எழுதியிருக்குது, பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும். யார் சொன்னது? பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவனை தேடக்கூடிய ஒரு நாள் வராது மாத்திரம் நினைக்காதீங்க. அப்படி வரும்போது அவரை பற்றி என்ன சொல்லிக்கு தெரியுமா? கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி, சும்மா சாதாரணமா தேடல. இன்றைக்கு சிலர் கண்ணீர் வர கண்ணெல்லாம் வறண்டு போச்சு, இருதயம் வறண்டுச்ச பிறகு எப்படி கண்ணில் கண்ணீர் வரும்? அவர் மனம் மாறுதலை காணாது போனால் தேவன் அவனை
ஆகாரனை தள்ளினார் சொல்லி இன்றைக்கே ரட்சணினா, இன்றைக்கே அனுகிரக காலம். அப்போ இவரை நாம் அறிந்து விசுவாசிக்கிறது இந்த காயத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எத்தனையோ தீமைகளுக்கு, எத்தனையோ சங்கடங்களுக்கு நீங்கள் காத்து கொள்ளப்பட்டு ஒரு தொழில் தந்தால் ஆண்டவருக்கு மகிமையாக, ஒரு குடும்பம் தந்தால் ஆண்டவருக்கு மகிமையாக, ஒரு திருச்சபையில தேவன் உங்களை ஐக்கியப்படுத்தினார் அந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, இந்த உலகத்துக்கு உப்பாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறலாம். நீங்க அவரை அறிஞ்சிருக்கிறீங்களா? ஒருவன் அவரை அறிந்திருக்கிறதாக சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் சொல்லிக்கலையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி. அருமை ரட்சகர் வாழ்ந்த நாள்ல ஒருவன் நடு ரோட்ல ஓடி வந்தாங்க. பைபிள் எழுதியிருக்கு. அவன் ஐஸ்வர்ய வாலிப ஆலய அதிகாரின்னு சொல்லி பைபிள். ஐஸ்வர்ய வாலிப ஆலய அதிகாரி நடு ரோட்ல வந்து இயேசுநாதருக்கு முன்னால முழங்கால் பண்ணிட்டு கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்? அருமையானவர்களே, நான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உம்மை அறிவதை நித்திய ஜீவன் என்று சொல்றார். உலக வாழ்க்கையில் இந்த ஜீவன் இல்லைன்னா நீங்க வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது நான் கேட்கிறேன். அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் சொன்னா இதை செய்யணும் பாட்டு சொன்னார். அதை செய்யலாம செய்ய விரும்பலாம அதை திரும்பி போகும்போது பைபிள் எழுதிக்குது, மனம் அடிந்து துக்கத்தோடு போனான்னு எழுதி. நான் சொல்றேன், என்ன ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை புடிங்கிட்டாரா அல்லது வாலிபத்தை மாத்திட்டாரா? ஆலய பதவியில இருந்து அவங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்களா, டிஸ்மிஸ் பண்ணாங்களா? இவைகள் எல்லாம் இருக்குது, வாலிபம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ஆலய அதிகாரத்துக்கு என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்ல. பழகிறவங்களுக்கு அப்போ இந்த ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஒன்றான மெய்தான் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஒருவன் என்னிலே அன்பா இருந்தா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள கடவன் சொன்னார். நீங்க இயேசுநாதத்தில் அன்புகிறதா சொல்றீங்களா? அவரோட ஐக்கியப்பட்டவன் சொல்றீங்களா? இன்னொன்று அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளல, நீங்க சொல்றதா நீங்க செய்யறதா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை பார்த்து, விசுவாச மக்களை பார்த்து, ஐயா பைபிள் படி ஜீவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாய் பொறுக்க மாட்டாங்க. கோயிலுக்கே போயிட்டு இருப்பாங்க, சபையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஞானசானத்தேன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் பெருமை அடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த பெருமை என்னத்துக்கு? தேவன் பெருமையில ஏற்று பைபிள் எழுதிது. நீங்க கர்த்தருடைய பைபிள் படி செய்றீங்களா? சொல்லுங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற என்ன செய்யணும்? அவருடைய கற்பனையின்படி செய்யணும். பைபிள் படி ஜீவிக்க முடியாது சொன்னா இந்த பைபிள் எதற்கு? சொல்லுங்க. பைபிள் படி ஜீவிக்க முடியாது இந்த பைபிள் எதற்கு? இந்த பைபிள் படி உங்களுக்கு மனது இருந்தா நிச்சயமாய் பைபிள் படி ஜீவிக்க முடியும். பாருங்கள், சங்கீதம் 19:9-11 வசனங்கள, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? வாலிப பிராயம் தாங்க அசுத்தத்தை விரும்புற பிராயம். ஆனால் அந்த வாலிப பிராயத்திலேயே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என்று எல்லா பெண்களும் பயங்கர நினைக்கிறாங்க. நான் அறிந்திருக்கிறேன். அதை பைபிள் அப்படி சொல்லுகிறது. நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கையின் இருதயத்திலே வைத்து இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய தேவை என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற பாருங்கள். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தேவை. அருமை ரட்சகர் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஈச் அண்ட் எவரி வேர்டு. போதுமா? இந்த பைபிளை பற்றி இன்றைக்கு அநேகருடைய அபிப்பிராயம், இது ஒரு பழைய புஸ்தகம் போல. நான் வாய்ப்பு சொல்லல, கிறிஸ்தவன் தான் சொல்றேன். அமெரிக்கா உலகத்திலேயே கிறிஸ்தவ நாடு என்று அறியப்பட்ட நாடு. அவங்க பாருங்க, 12 பேர் தான் பைபிள் படிக்கிறாங்களா. 100 பேர், 100க்கு 12 பேர். மீதமெல்லாம் என்ன செய்யறீங்க? என்ன செய்யறீங்க? கிறிஸ்தவங்க மிச்சமெல்லாம் என்ன செய்யறீங்க? அருமையானவர்களே, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு பாக்கியவானாக ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமான நிலைமையில் ஒருத்தர் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு விட சொல்லியிருக்குது பைபிள்ல. அதாவது சங்கீதம் 1ல, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரத்துல உட்காராமலும், அப்புறம் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து. எப்போ நிஜமா அப்படி நீங்க இரவு போது படிக்கிறீங்களா? சொல்லுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நீங்க நடக்கிறது இல்லையா? பாவியுடைய வழியில நிக்கிறது இல்லையா? பரியாசக்கார உட்காரத்துல உட்கார்றது இல்லையா? இன்றைக்கு வால்பாறையில மற்ற மதத்தினருடைய பண்டிகை சிறப்பா நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் 37 வருஷம் இந்த வால்பாறையில இருக்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் தாங்க அதிகமா இருக்கிறாங்க. இவங்களை சபையில வச்சிருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. இதுல விசுவாசிகள் சபையில போய் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்றாங்க, முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க, கோயில இருக்காங்க. இது பைபிள் அல்ல. நீங்க நம்புறது பைபிள் அல்ல. நீங்க சொல்ற விசுவாசம் அல்ல. நீங்க எடுத்த ஞானஸ்நானம் அல்ல. நீங்க எடுத்த ஞானஸ்நானம் அல்ல. அப்படித்தான் நான் சொல்றேன். இரவு பகலாய் கர்த்தருடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன், உங்களுக்கு இதை படிக்க முடியலையே, படிக்கிறதுக்கு வாஞ்ச வர மாட்டேங்குத. சொல்லுங்க. இவரை அறிந்திருந்தார் அருமை ரட்சகர் இந்த வேத புஸ்தகத்தை கொடுக்கும் போது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 22 வயது வரையில நான் பைபிளை கையில தொட்டதே கிடையாது. தொட்டதே கிடையாது. எங்க அம்மா படிக்க சொல்லுவாங்க. என்ன போல வாலிபர்ல போய் இந்த புஸ்தகத்துல என்ன என்ன கிளர்ச்சி உண்டாக்கு, இது யாரோ எழுதி கொடுத்த புஸ்தகம், அது அத்தையே காணும், முன்னாடி பின்னாடி உடத்தையும் காணும். ஐயோ, என்ன கவர்ச்சிக்கிற எத்தனை புஸ்தகம் உலகம் இருக்குது. அது பின்னாடி ஓடி திருங்க பண்டி திங்கிற தவிட்ட திங்கிறது போல. அப்பமெல்லாம் அதுக்கு பணத்தை செலவச்சு கிடந்தேன். சரியா 22 வயதா இருக்கும் போது கடவுள் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கும்படி, என்னுடைய காணும்படி என்னுடைய கண்களை திறந்தார், கேட்கும்படி என்னுடைய செவிகளை திறந்தார், இதயத்தை உணர்ந்து கொள்ளும்படி என்னுடைய இதயத்தை திறந்தார். அருமை ரட்சகர் கல்வாரியில பட்ட பாடுகள் என்னுடைய பாவத்தை நீக்க போகும் என்று உணர்ந்து, அருமை ரட்சகரே, நான் கொடிய பாவி, ஜென்மத்துல பாவி, கர்மத்துல பாவி, என் பாவம் அல்லவா உங்களை சிலுவையில் வதைத்துக் கொண்டது, உமை இந்த வாலி புறத்தை என் ரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட போது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றும் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பார் சொல்லி சொன்ன ஆண்டவர், ஒளியான ஆண்டவர் உள்ள வந்த உடனே இருள் தானா ஓடி போய் சாதா ஓடியா போயிச்சான். அன்றைக்கு எடுத்த பைபிள். இப்ப பைபிள 15 முறை படிச்சிருக்கேன். மொத்த பைபிள் புதிய ஏற்பாட்டை ஒரு 500 முறை தாண்டிட்டேன். இப்பவும் பைபிளை கையில் எடுத்தேன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு தான் இருப்பேன். சிலர் கேட்பாங்க, சளைச்சு போகாதா, இடுப்பெல்லாம் வலிக்கிறது இல்லையா, இப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்களா? இடுப்பு வலிக்கத்தான் செய்யும். இடுப்பு வலிக்காமையா இருக்கும், வலிக்கத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் போது அதை வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அருமையானவர்களே, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது வேற எதையும் நீங்க கொண்டு போக முடியாது. இந்த பைபிளை கூட கொண்டு போக முடியாது. இத நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா இதுல கிடைக்கிற அறிவு பரலோகத்துக்கே பயன்படுத்தி, நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்னா உங்களை பரலோகத்துல விட்டா இருக்க ஓடியா போயிருவீங்க. அது பரிசுத்தமுள்ள இடம். அது தேவனை நேசித்தவங்க போன இடம், அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் போன இடம், அதோடு அவரை அறுத்திருக்கிறவங்க போன இடம். உங்களை கொண்டு போய் விட்டா எப்படி இருக்க முடியும்? அப்ப அவரை அறுத்திருக்கிற என்று சொல்லுகிறவர் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்றால் அவர் பொய்யனா இருக்கிறார் சொல்லி, அவர் இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வந்துட்டு போயிடணும். உங்களுக்கு கிடைத்த இந்த வெளிப்பாடு என்று சொல்லுகிறது உலகத்துல வேற யாருக்கு கொடுக்க. நான் சில சமயத்தில் கூட்டங்களை சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, ஆணே பெண்ணே பெரியவர்கள சின்னவர்கள, இந்த ரட்சிப்பை வேற ஒருத்தனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தால் வால்பாறை ஒரு ஆசை அசைத்திருப்பான், திருச்சபை ஒரு ஆசை அசைத்திருப்பான், இந்தியா ஒரு ஆசை அசைத்திருப்பான். அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தாம உங்களுக்கு
முடியாது. நடக்காது. நீங்க பைபிளுக்கு மாறுங்க. இன்றைக்கு பாருங்க, சில விசுவாசிகள் ஒரு சபையை மோசம்ன்றாங்க. மோசம் சரி, நான் ஒத்துக்கிறேன், அந்த சபை மோசம். அந்த சபையை விட்டு வெளியே வந்துட்டீங்களா, மறுபடியும் அந்த சபைக்கு போறீங்க. உங்களுக்கு ரோசம் தான் அந்த சபைக்கு போயிருக்கூடாது. அப்படித்தான் நான் மனுஷங்க பாசையில கேட்கிறேன். அந்த ஜனங்களிடத்துல செய்யற தப்பு நீங்க செய்யலையா சொல்லுங்க. பேர் கிறிஸ்தவ சபை, நாங்க அதை விட்டு வெளியே வந்துட்டோம், நாங்க இப்ப ஆவியில நிறைஞ்சிட்டோம், இப்ப பரிசுத்தமா வாழ்றோம். கல்யாணத்துக்கு ஓடுறாங்க, அங்க ஏன் ஓடுறீங்க சொல்லுங்க. விசுவாசிகள் சபையில பொண்ணு இல்லையா, மாப்பிள்ளை இல்லையா, ஏமா அந்த சபை திரும்பி போறீங்க? நான் எந்த சபையை அற்பமா என்ன மனசுல வச்சுக்கோங்க. எந்த சபையை அற்பமா என்ன, எந்த சபையும் நீங்க சொல்ற மாதிரி பெருசா என்ன மாட்டேன், என்ன மாட்டேன். ஏனென்றால் இந்த உயிர்ல 30 வருஷம் உருட்டு பலன் இருக்குங்க. நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசிகள் செய்யாத தவறு என்ன சொல்லுங்க. நான் பேர் கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன், விசுவாசிகள் சொல்றவங்க சொல்ல எத்தனை தவறு செய்யறாங்க தெரியுமா? எத்தனை தவறு செய்யறீங்க? பரலோகராஜ்யம் போவேன்னு சொல்ற நம்பிக்கை இருக்கா, சோத்திரம் பண்ற ஆண்டவருக்கா சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எல்லாரும் பரலோகத்துல வருவாங்க. அவங்களுடைய ஆவிக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆண்டவர் எவனை பரலோகத்துல எடுக்கிறது இல்லை. மனம் திரும்பின ஒரே காரணத்தினால, ரட்சிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால ஆண்டவர் பரலோகத்துல எடுத்துக்கொள்வார். அதே சமயம் அவரை அறிந்திருக்கிற தேவ ஜனங்களே, அவருடைய சத்தியத்தை கை கொள்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? கங்கணம் கட்டி கொண்டு ஜீவிக்கணும். ஒருவேளை சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற மற்ற மதத்தினர் என்கிட்ட சில வந்து கேட்கிறான், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, பேச முடியல. என்ன சொன்னா, இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, விசுவாசிகள் சபைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, உங்கள்கிட்ட நான் கேட்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட ரொம்ப வருஷம் பழகிட்டோம். பைபிள் படி ஜீவிக்கிற ஒரு சபையை சொல்லுங்க, நாங்க வரோம்ன்றாங்க. இந்துக்கள் கேட்கிறாங்க, பைபிள் படி ஜீவிக்கிற ஒரு சபையை காட்டுங்க, நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம் சொல்றாங்க. எனக்கு அதுதான் இப்ப சொல்ல முடியல. சொல்லுங்க, விசுவாசிகள் சொல்றவங்க பைபிள் படி ஜீவிக்கிறாங்களா? நீங்களே ஜீவிக்கிறது இல்ல, அப்புறம் யார் ஜீவிக்க போறாங்க? நீங்களும் கெட்டு மற்றவங்களையும் கெடுத்துறாதீங்க. அன்பான விசுவாசிகளை உங்களை தான் சொல்றேன், பின்மாற்றமா போயிட்டீங்களே. வேதாகமத்துல வாசிக்கும் போது பேதுருடைய பின்மாற்றம் எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களே? எவ்வளவு நேரம்? மனம் கசந்தாளுதான், மனம் கசந்தாளுதான். ஐயோ, இந்த பொண்ணாத உபசார சந்ததியில என் அருமரட்சகரை மாத்திரே சமைச்சிட்டேன்னு சத்தியம் பண்றேன். மனம் கசந்து அழுதான், மனம் கசந்து அழுதான். அப்படிப்பட்ட பாவரிக்கை செய்த பேதுருவை பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரே பிரசங்கத்தினால் 3000 பேரை ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டார். அவருடைய நிழல் பட்டால் கூட சோகமடைந்தார். பின்மாற்றமாய் போகிற தேவ ஜனங்களே, உங்களால என்ன நடக்க போகுது சொல்லுங்க. என்ன நடக்க போகுது? பைபிள வாசிக்கிறோம், மறுதலித்து போனவர்கள் அருமை ரட்சகர் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்களாம். ஒரு முறை அவர் சிலுவையில் அரைஞ்ச போதே இறக்கமுள்ள தாய்மார் மார்பில் அடிச்சுட்டு போனாங்க. ஐயோ, இவ்வளவு பரிசுத்தமாய் பிறந்தவர், இரவுகளாய் கால்களுக்கு நடந்தவர், தலையில் சரித்திருக்கிற கண்ணீரெல்லாம் தண்ணீராய் மாறுபடி அழுதவர், இவருக்கு இந்த பாடா. இன்றைக்கு பின்மாற்றக்காரர்கள் அருமை ரட்சகர் சிலுவையில் அறைகிறான் ஜன சமுதாயத்துல. இன்னொன்று, ஆண்டவருடைய சபையை விட்டு சில பின்வாங்கி போர்களை பற்றி பைபிள் எழுதியிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவதனால, அதாவது தங்களுடைய கால்களை கீழே போட்டு மிதிக்கிறார்கள். அதனால அவர்கள் கொடிதான ஆக்கி வரும் என்று நான் சொல்றேன். உங்களை அருமை ரட்சகர் கால் கீழே போட்டு மிதிக்கலாம், அதுக்கு நமக்கு தகுதி உண்டு. நான் சொல்றேன், அருமை ரட்சகர் இதே அசுத்தமான பூமியில பரிசுத்த பாதங்களில நடந்தவர். இந்த துன்மார்க்கமான பாவி, ஜென்மத்துல பாவி, கர்மத்துல பாவி, தெய்வம் கொடுத்த எல்லா நன்மையும் அனுபவித்துக் கொண்டு அவருக்கு எதிராக செயல்பட்டதுனால தேவன் என்னை மிதிக்கணும். ஆனால் நான் அவரை மிதிக்கலாமா சொல்லுங்க? நான் அவரை மிதிச்சா என்ன நடக்கும்? சில சமயத்துல விசுவாசிகளுக்கு நித்தியமான நரக தண்டனையிலே நாம் போதிக்கிறோம். பைபிள் அப்படித்தான் சொல்றேன், நான் அப்படித்தான் சொல்றேன். ஆனால் பின்மாற்றமாய் கர்த்தருடைய அன்பை விட்டு போறீங்களே, அவருடைய முகத்துல கரு பூசுகிறீங்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நரகம் என்பது நிச்சயம் தான். இந்த உலகம் தான் உங்களுக்கு நரகம், இந்த உலகம் தான் உங்களுக்கு நரகம். அந்த பாடெல்லாம் இங்க பட்டுருவீங்க. வேற என்ன சோதிச்சு பாருங்க, உயிரோடு இருந்தான். அதனால ஒரு முறை என் ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இவருடைய அன்புக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்.
இவரோடு உள்ள ஐக்கியத்தை நான் கெடுக்க மாட்டேன். வேற எவனோடு ஐக்கியத்தை வைக்க முடியாது. இவரை அறிந்திருக்கிற விட உலகத்துல எதையும் அறிய முடியாது. இவருடைய சத்தியத்தை கொடுத்திருந்தா அந்த சத்தியத்துக்கு உயிரையே விடுவேன். அந்த சத்தியத்தை சாகுற வரைக்கும் போதிப்பேன். அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் பைபிள் சொல்லு. அப்ப நாம் என்ன சொல்றோம்? நாம என்ன செய்யறோம்? கடைசியா ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். பாருங்கள், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இது ஒரு நல்ல அறிக்கை. நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். நாம அவருக்குள்ள நிலைச்சிருக்கணுமா என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்றார், நீங்கள் கொடிகள். கொடிகளா இருக்கிற நீங்கள் என்ன நிலைச்சிருக்கலைன்னா அந்த கொடியை வெட்டி போடுவாங்க, அது காஞ்சு போகும், கடைசியில் அக்கினியால சுட்டெரிப்பாங்கன்னு சொல்றார். அவர் இந்த உலகத்துல வந்தவருடைய நோக்கமே அவர் நம்பின நிலத்திற்கும்படி வந்தார். நம்முடைய குணத்தை பார்த்தா யாருமே நம்மகிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க. சில மனைவிமார் புருஷனை கட்டும் போது ரொம்ப எதிர்பார்த்து வந்தாங்க, இப்ப புருஷனை விட்டு ஓடி போலாமான்னு பாக்குறாங்க. சில புருஷன்மார்கள் மனைவிமார் ரொம்ப நம்பி வந்தாங்க, இப்ப மனைவிமார் விட்டு ஓடி போலாமான்னு பாக்குறாங்க. சில பெற்றார்கள் பிள்ளைகளை பெற்ற ஒரு சின்ன பிள்ளைல இருக்கிற வரைக்கும் கண்ணே பொண்ணே ரொம்ப சந்தோஷப்பட்டு வளர்த்தாங்க. இப்போ ஐயோ நம்ம மண்ணே உடச்சிடும் போல தெரியுது, நம்முடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தை கருத்து போலாம் போல தெரியுது. செத்து போனாலும் என்ன சொல்ற பிள்ளை பெற்றார் இல்லையா? சிலர் அறியப்படாது. ஆனால் இந்த அருமையான ஆண்டவர் இவரை நம்ம அறிஞ்சு அவர்களை நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. எப்படி 22 வயது வரையில நான் இவர் இடத்துல வந்து இவரை நிலைச்சிருக்காம போனேன், இப்போ வருத்தப்படுறேன், அழுகிறேன். ஐயோ, என்னுடைய 22 வயசு காலத்தை கெடுத்து போட்டேன் சுவாமி. இப்பொழுது அவரை அறிந்து அவர்களை நான் நினைச்சிருக்கிறேன். இவர்களை நினைச்சிருக்கிறது உலகத்துல பெரிய பாக்கியம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தா கேட்டு பாருங்க. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். 300 வருஷம் எதையாவது குறைந்தது அவர்களை நினைச்சிருந்தீங்க. அருமையான வாழ்க்கை. பரலோகத்தில் அவர் இல்லாம வேற ஒருத்தர் இல்ல, பூலோகத்தில் அவர் தவிர வேற ஒரு விருப்பம் இல்லை. அப்புறம் நோவா, அவர் கூட 450 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார் சரித்திரம் இருக்கு. அருமையானவர்களே, அவர்களை நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும் என்று இயேசுநாதர்களை நிலைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ நடக்கலாம் அப்படின்னு பைபிள் சொல்ல. பாருங்கள், நீங்கள் ரோமர் நிறுவனத்துல படிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறபடியே நடந்தார் என்று நம்முடைய ரட்சகரை பற்றி சொல்லி, அவர் நடக்கைக்கு மாதிரி என்னவென்றால் வேதம் தான் அவருக்கு மாதிரி. பரலோகத்தின் மீது எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார். சத்துருக்களை பார்த்து இடத்துல பாவம் உண்டு, உங்களில் யாரனை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார். சிலர் வேதாகமத்தை வியாக்கியானப்படுத்தும் போது நம்ம பாவம் ஒரு உலகத்துல இருக்கிறோம், எல்லா மனுஷனும் பாவம் செய்யறாங்க, பைபிள் சொல்றபடி நடக்க முடியுமா? ஆனால் அருமையானவர்களே, அவர்களை நிலைத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். வித்தியாசம் நடக்கப்படாது, வித்தியாசம் நடக்கப்படாது. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல அதை சொல்லுங்க. அப்புறம் உங்கள் நடக்கைகளில் சிலவற்றிலும் பயன் அளிக்கிறா, உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளை பார்த்து பரிசுத்தமே உன் விலை எங்கே? விசுவாசியுடைய சபைகளை குறித்து கூட பரிசுத்தமே உன் விலை என்ன? நான் ஒரு நாள் ஒரு காரியத்தை கேட்கிறேன், எனக்கு உள்ளமே உடஞ்சு போச்சு. 3 போதகன்மார் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுத்து போட்டாங்க. இதை நான் பொய் சொல்லலைங்க, தேவ சம்பத்துல உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். இந்த அனாச்சாரம் உலகத்துல கூட சில இடங்களை கேட்க முடியல. அருமையானவர்களே, இவர்களை நீங்கள் நிலைத்திருக்க தீர்மானிச்சிட்டா உலகத்துல வேற எதுவும் உங்களை கவர்ச்சிக்க, எதுவுமே உங்களை கவர்ச்சிக்க. பாருங்கள், யோசேப்பு என்ற வாலிபனை பற்றி வேதாகமத்துல படிக்கிறோம். பழைய ஏற்பாடுல இருந்தவர், நல்ல வாலிபராயங்க, ராஜகுமாரன். அது பெரிய இடத்து விஷயம், எல்லாத்தையும் பார்க்கலாம், ஒரு தடையும் கிடையாது. மற்ற யாரும் ஒரு இடத்துல ஈடுபட முடியாது.
அரசாங்கத்துல. ஆனால் அவனுக்கு சோதனை என்று சொல்லுகிறது வெளியில அல்ல, வீட்டுக்குள்ளேயா சோதனை. அதை விட்டுட்டு ஓடிட்டா அவனுக்கு பிழைக்க முடியாது. அந்நிய தேசம், ஒரு யூதம் கூட இல்லாத ஒரு தேசம். என்ன பண்றது? நித்தம் அந்த பிரச்சனையினால் அந்த வாலிபன் நெருக்கப்பட்டான். ஆனால் பிரச்சனையை முத்திச்சு பார்த்தீங்களா? அவன் என்ன செய்தான்? இத்தனை பெரிய பொல்லாங்கு உட்பட்டு தேவனுக்கு பாவ செய்ய எப்படி வசந்த போட்டு ஓடியா போயிட்டான். நான் நேற்று ஒருத்தரத்துல பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆனமலை வட்டாரத்துல 180% வாலிப பசங்களும் பிள்ளைகளும் வேசித்தன ஆவி பிடிச்சு அலைகிறாங்க. அதாவது காதல் கல்யாணம் சர்வசாதாரணமா நடக்குது. அதற்கு பெற்றார்கள் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அப்புறம் கூட்டு வீட்டுல வச்சுக்கிறாங்க. போதனமார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சபையார் அதிக கல்யாணத்தை செய்து வைக்கிறார். நான் சொல்றேன், இது வேதத்துக்கு ஒத்து வருமா? சொல்லுங்க, இது வேதத்துக்கு ஒத்து வருமா? இது வேதத்துக்கு ஒத்து வராது. வேதத்துக்கு ஒத்து வராது. இயேசுநாதர் இப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை திருச்சபையின் மக்கள். பாருங்க, ஆதாம் எல்லாம் ஜோடு ஜோடா போயிட்டு இருந்தது. இந்த மிருகங்கள் எல்லாம் ஏதேன் தோட்டத்துல பழமுதிர் சோலையில. நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன்னு யோசித்தான் ஆதாம். அப்படியே நினைக்கிறேன். உடனே அவர் என்ன செய்தார்? ஆதாமை அயர்ந்த நித்திரையடைய பண்ணினார். இவனுக்கு பெண்ணு தயார் பண்ற காரியத்தை கன்சென்ட் பண்ணி செய்யல. அவனுக்கு தெரியல, விரும்பவும் இல்லை. அவன் விழாவிரும்பில் இருந்தே எடுத்து ஏவாளை உருவாக்கி அவனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினார். 2 பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தல. ஒருத்தனுக்கு ஒரு கிணறு அங்கே இருக்குது. அது அதான் ஏங்கி காத்திருந்ததல்ல. இன்னொன்று, இந்த காதல் திரும்ப நான் கொஞ்சம் பச்சையான பேசுறாங்க, தப்பு இருக்குது. பைபிளே அது இருக்குது. தாவீது செய்த வார்த்தை உலகத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் கொஞ்சம் பச்சையா பேசுறேன். இந்த காதல் கல்யாணங்கள்ல 180 நடக்குது பாத்தீங்களா? அதுல 10 தாங்க தேருது. 80 தாறுமாறு. அந்த பிள்ளை தற்கொலை பண்ண பாக்குற அந்த பையன் அந்த பிள்ளைய விட ஓடி போயிட பாக்குற வாழ்க்கையே நரகமா மாறி. இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், அருமை ரட்சகரை இந்த சமுதாயம் அறியவில்லை. அவருடைய அன்பை புரியவில்லை. அவரோடு ஐக்கியப்படவில்லை. அவருடைய உபதேசத்தின்படி நடக்கவில்லை. அவரோடு நிலத்திருக்கவில்லை. இதுதான் நடக்கும். இதை விட கேடு கூட நடக்கும். ஆகவே நம்முடைய சொல் என்ன, நம்முடைய செயல் என்ன? இப்ப நான் முடிக்க போறேன். இன்னைக்கு நீங்கள் கேட்ட இந்த பிரசங்கத்திற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்துல பாப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களை திருச்சபையில பாப்பீங்க. ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய ஆனமலை வட்டாரத்துல ஏற்பட்டு அது தமிழகத்துக்கே பறக்கும். எப்போ? இப்ப கேட்ட சத்தியத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா நம்முடைய சொல் என்ன, நம்முடைய செயல் என்ன? விசுவாசிகள் மத்தியில பகை வைத்திருக்கிறீர்களா? விசுவாசிகள் மத்தியில உங்களுடைய ஐக்கியம் சரியில்லையா? கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வேத புஸ்தகத்தின்படி நடக்கவில்லையா? நீங்கள் ஏன் அவரிடத்துல நிலைத்திருக்கவில்லை? இன்றைக்கு உங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ரட்சகனுக்கு பதிலாக ஏன் உங்களை கொடுக்க கூடாது? ஏன் உங்களை கொடுக்க கூடாது? ஏனாவி மனுஷனிடத்துல இன்றைக்குமே போராடுகிறது என்று சொல்கிறார். அதனால இன்றைக்கு நீங்கள் ஒப்படையுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாம் சரி. பரலோக பிதாவே, நம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவுக்காகவே உண்மை துதிக்கிறோம். அவரை நீர் இந்த உலகத்துக்கு அனுப்புவதனுடைய நோக்கமே நம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள, அவரோடு ஐக்கியப்பட, அவரை அறிய, அவர்களை நிலைத்திருக்க எங்களுக்காக அவரை அனுப்பினீர். ஐயா, நாங்கள் போன காலத்துல நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய நேசகுமாரனை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை செய்திருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் விட்டு விலகி போனோம், பின்வாங்கி போனோம். உங்களுடைய வேதத்தை என்படி நாங்கள் நடக்கவில்லை. உங்களுடைய மக்களை நாங்கள் சிநேகிக்கவில்லை. ஆண்டவரே, அவர்களோடு எங்களுடைய ஐக்கியத்தை காண்பிக்கவில்லை. இவளெல்லாம் பெரும் தவறு. இது இருளில இருந்து இருளில நடக்கிற ஒரு அனுபவம். நித்திய ஜீவனை எங்களை விட்டு பறித்துக் கொள்கிற ஒரு அனுபவம். பரலோகத்தை இந்த உலகத்துல முழுமையா அனுபவிக்க முடியாத ஒரு அனுபவம்.
பரலோகத்துக்கு போனாலும் கூட அந்த பரலோகம் நன்றா இல்லாமல் போகிற ஒரு நிலைமை. அதனால ஒரு முறை கூட இன்றைக்கு சொல்லி செயல்படுத்தாத மக்கள், சொல் என்ன செயல் என்ன என்று பரிசுத்தாவி எடைவிடும் பொழுது நான் சொல்லுகிறபடி ஜீவிப்பேன் என தீர்மானித்த மக்களை நிறைவேற்றிக்கொண்டு வருகிற காலத்தில் எங்களை விட அதிக பரிசுத்தமாய் சாட்சியாய் சபையினுடைய எழுப்புதலுக்கு, குடும்பத்தினுடைய உயிர்மீட்சிக்கு ஆண்டவரே அவருடைய செய்கிற தொழில் ஆசிரியக்கப்பட, அவருடைய பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். எங்களுடைய திருச்சபைகளில் கத்தாத விவாகங்கள் தவறாய் நடக்கிறது, அது நடக்கக்கூடாது. சரியான திருமணங்கள் நடக்கட்டும். எங்களுடைய சபைகளில கத்தாவே ஒரு ஒழுங்கான சீரான நிலைமை இல்லை. அந்த ஒழுங்கான சீரான நிலைமைகளில் எங்களுடைய திருச்சபைகள் மாறும்படி அப்பா நீர் இந்த ஆண்டில பெரிய காரியங்களை இந்த பிரசங்க வசனம் கேட்ட மக்கள் மூலமா நீர் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பொருட்கரத்துல ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோது வெறுமையா திரும்பி போவதில்லை என்று சொன்னீரே. நம்முடைய மக்கள் வெள்ளியும் பொண்ணும் கொடுக்காத சந்தோஷத்தையும் சமானத்தையும் நிறைவேற பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்தோஷமாய் புறப்பட்டு போய் இரவில நன்றாய் தூங்கி காலையில புது பலத்தோடு சந்தோஷத்தை எழுந்து நின்று நன்றாக தொழில் செய்ய, குடும்பத்தை நடத்த ஒரு உயிருள்ள மக்களாய் சாட்சியுள்ள மக்களாய் ஜீவிக்கும்படி வந்திருக்கிற எல்லாருக்கும் நீர் அனுகூலம் பண்ணும். சத்துரு சாத்தானவனை சபித்து நீர் அகற்றினபடினாலே, அவனுடைய கிரியைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தினபடினாலே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசுவினுடைய நாமம் உண்மைப்படுத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தின் வல்லமை வெளிப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்த கிரியைக்காக ஸ்தோத்திரம். அருமை ரட்சகர் இயேசு என்றைக்கும் இல்லாதவருக்கு இன்றைக்கு மையப்பட்டதற்காக, இனி தொடர்ந்து மையப்பட போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆசீர்வாதம்